ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போகுது. பட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் 363 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 80,865 பாயிண்ட்ஸு. நிஃப்டி 50 133 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 24,479 பாயிண்ட்ஸு. பேங்க் நிஃப்டி 54,993 பாயிண்ட்ஸில் இருக்குது, 122 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் போகிறதுனா ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது, ஃபெடரல் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அன்னைக்கு 782 போச்சு, கடைசியில் 791 ட்ரேட் ஆகுது, 1.5% நெகட்டிவில் இருக்குது. கொட்டக் மஹேந்திரா பேங்க் இன்னைக்கு பயங்கரமான ஒரு அடி, 2058 ரூபா போனது இப்போ 2090 ட்ரேட் ஆகுது. கோட்டக் மஹேந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, அதுவும் நல்லா இல்லை. அது மாதிரி இவங்க எஸ்பிஐயோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு, அதுவும் பெருசாக இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டாக்குமே நெகட்டிவில் ரியாக்ஷன் ஆயிருக்கு. இதில் கோட்டக் மஹேந்திரா பேங்க் தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் ட்ரேட் ஆகுறதுக்கு ஒரு முக்கிய ரீசன்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி பண்ணேன். குறிப்பாட்டு என்னென்னா, இந்த யூபிஎல் எனக்கு ரொம்ப நாளாகவே நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தேன். அது பெருசாக ரிட்டர்ன்ஸே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு. நான் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் மேலே போச்சு, 634 ரூபாய்க்கு வந்தேன்னா அதுலேருந்து 688 நினைக்கிறேன், அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இன்றைக்கி அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அமௌண்ட் எல்லாமே தூக்கி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி சவுத் இந்தியன் பேங்க்கில் போட்டுட்டேன். அது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், மேலே போன பாடே இல்லை. அதில் அதை அப்படியே எக்ஸிட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வாங்கின லெவல்லேருந்து மேலே போனோன்னே எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ அது எல்லாமே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் போட்டேன். இது என்னோட ஒப்பீனியன், நான் பண்ணியிருக்கிறேன் யூபிஎல்ல. நெக்ஸ்ட்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. இவங்க பர்சனல் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், ஃபார்ம் எக்யூப்மெண்ட் இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க, டிராக்டர்ஸ். குறிப்பாட்டி இவங்களோட ப்ராஃபிட் 2437 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 19.6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 24.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 31,353 கோடி. எபிட்டா 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,683 கோடி. எபிட்டா மார்ஜின் 14.9% இருக்குது. இது போக இந்த கம்பெனி இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோ செக்மெண்ட் வால்யூம் 18% வளர்ச்சியடைஞ்சிருக்கு. ரெவன்யூ மார்க்கெட் ஷேர் இந்த ஆட்டோ செக்மெண்ட்டில் 310 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 23.5% இருக்குது. ஃபார்ம் எக்யூப்மெண்ட் வால்யூம்ஸ் 23% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகி இதோட மார்க்கெட் ஷேர் இந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் 43.3% இருக்குது, அதிகரிச்சிருக்கு. ரியலைசேஷன் இந்த குவார்ட்டரில் 5% இன்க்ரீஸ் ஆகி சீக்வன்ஷியல் பேசிஸில் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே 10,000 கோடி கேஷ் ஜென்ரேஷன் ஃபினான்ஷியல் 25ல் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி 25 ரூபா 3 காசு, 25 ரூபா 30 காசு டிவிடனும் கொடுக்குறாங்க. ஸோ பட் இதில் ஓவராலாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் அந்த கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டாடா மோட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. பட் இந்த குவார்ட்டரில் டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது, சான்சஸ் குறவுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இப்போ இருக்க ட்ரெண்டில் தொட முடியுமான்னா அது கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, பட் இப்போ 3022 ரூபா இருக்குது. 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பி ரேஷியோ 27 இருக்குது. பட் டாடா மோட்டர்ஸ் நமக்கு வெறும் 5-6 அந்த பியில் கிடைக்குது. அதனால் 1-2 நீ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 2500-2400 கீழே வர பட்சத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓவர்லாட் இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் இன்னைக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ், 18% வரைக்கும் மேலே போயிருக்கு. 1681 ரூபா போனது இப்போ 1608 ரூபாவில் ட்ரேட் ஆகுது, 13% மேலே இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ரிசல்ட்ஸ் பக்கான ரிசல்ட்ஸு. இதுவும் சரி, நியூஜென் சாஃப்ட்வேர், இந்த ரெண்டு கம்பெனியுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கிறத சொல்லியிருந்தோம். டெட் ஃப்ரீ கம்பெனி, ஃபண்டமெண்டலி எல்லாமே ஓகே, என்ன வேல்யூஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 45% மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 15% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அவங்களோட ஆர்டர் புக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சொந்த பேசிஸில் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா போயிருக்கு. பட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லை, பி ரேஷியோலாம் 70 மேலே இருக்குது. அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். பட் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஸ்டாக்குமே. நியூஜென் சாஃப்ட்வேர், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்திருக்கு, நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 2058 ரூபா போனது இப்போ 2086 ரூபா ட்ரேட் ஆகுது. எல்லாமே ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணாததுனால இந்த ரிசல்ட்ஸ் நல்லா இல்லாதனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில் இன்னொரு அப்டேட்னா, இதுக்கு ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1950 ரூபாய்ட்டு குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க. இன்றைக்கி 5% மேலே கோட்டக் மஹேந்திரா பேங்க் மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் 182 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 5% மேலே அப்பு. இதுக்கு ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸ் தான். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்த பேசிஸில் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது சிட்டி யூனியன் பேங்கோடது. இதுக்கும் ஆனந்த் ரெட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் 218 ரூபா வரைக்கும் இந்த பங்கு போகும் அப்படின்னு சொல்லி சிட்டி யூனியன் பேங்குக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்றைக்கி 5% மேலே அப்பில் இருக்குது. 182 ரூபாவில் இருக்குது. 200 தாண்டி போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் 218 ரூபா சொல்கிறாங்க. இது ஆனந்த் ரெட்டி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ், விப்ரோ ஃப்ளாட் பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ், எம்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இது எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யுஎஸோட ஃபெட் மீட்டிங் நடக்க போகுது. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஐ திங்க் ஃபெட் மீட்டிங் வந்து 6ஆம் தேதி மே 6-7 நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுறது சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரேட் கட்ஸ் இந்த மீட்டிங்கில் இருக்குதா இல்லையான்னு. இது போக டிசிஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சீனியர் எம்ப்ளாயிஸுக்கான வேரியபிள் பே வந்து மறுபடியும் இது பண்ணிட்டாங்க, ஸ்லாஷ் பண்ணிட்டாங்க. 3 கன்சிக்யூட்டிவ் குவார்டராக தொடர்ந்து டிசிஎஸ் சீனியர் எம்ப்ளாயிஸுக்கான வேரியபிள் பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க, அதாவது கொடுக்கல. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 20-30% ஆஃப் த பே அவுட் வந்து ரெடியூஸும் பண்ணியிருக்காங்க. இது டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. சீனியர் எம்ப்ளாயிஸுக்கான வேரியபிள் பேயை இந்த குவார்ட்டரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் இந்திரபிரதா கேஸ் லிமிடெட் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 6% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 205 ரூபாவில் இருக்குது. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஒரே மாதத்தில் செகண்ட் ப்ரைஸ் ஹைக் அவங்க பண்ண போகிறாங்க. மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் சிஎன்ஜி கேஸோட ப்ரைஸை வந்து 1 ரூபா பெர் கேஜி, அதாவது கிலோகிராமுக்கு 1 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ்லையும் ப்ராஃபிட் வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 36%, ரெவன்யூ 5% இன்க்ரீஸ் ஆயிருந்து. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 6% மேலே பாசிட்டிவில் இருக்குது இந்த இந்திரபிரதா கேஸ் லிமிடெட். பட் இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்டேட் பண்ணுறேன். முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட கருத்து இந்திரபிரதா கேஸ் லிமிடெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ் கம்பெனி ஐஜிஎல்லாம் 7% அப்பு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 3% அப்பு, பிபிசிஎல் 3% மேலே அப்பு, ஓஎன்ஜிசி 243 ரூபா போச்சு. கடைசியில் இப்போ 1.5% நெகட்டிவில் இருக்குது. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு $59.25 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குது. பெர் பேரலுக்கு $2 வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரிப்பட்ட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பிபிசிஎலுக்கு மோட்டிலால் ஓசால் நியூட்ரல் கால் கொடுக்குறாங்க. 300 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் ஐஓசிஎல் மட்டும் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். பட் இப்போதைக்கு பெருசாக அதில் ஃபோக்கஸ் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சால் இன்ஜினியரிங் இன்றைக்கி 5% லோவர் சர்க்யூட் தான் அடிச்சிருக்கு. 69 ரூபா வந்துடுச்சு. 1124 ரூபாவில் அந்த பங்கு இப்போ 69 ரூபா வந்துடுச்சு. இதில் வந்து இடியோட இன்வெஸ்டிகேஷனும் வருது. அன்மோல் அண்ட் புனித் ஜக்கி இந்த ஜக்கி பிரதர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் டைவர்ஷன் ஈடுபட்டதுனால செபி இடி எல்லாமே இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட். கிட்டத்தட்ட 98% ஆஃப் த மார்க்கெட் கேப்லேஷன் டிக்ளைன் ஆயிருக்குது. ஸோ 94 crores தான் மார்க்கெட் கேப்லேஷன். 4200 கோடியிலேருந்து 94 கோடிக்கு வந்துருச்சு. இதனால தான் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் பெருசாக நம்பக்கூடாது. அங்கே ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் அது அங்கே இருக்குமாங்கிறது $1 million கொஸ்டின். ஸ்மால் கேப் கம்பெனிஸை பெருசாக பிளைண்டாகி தான் நம்பக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட்வொர்க்கு பிஎஸ்என்எல் டீல் 7492 கோடி ஒர்த் ஆஃப் டீல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் 4G அண்ட் 5G சைட் வந்து இந்த டீல் மூலமாட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 2023 தான் அந்த டீலை வந்து இவங்களை ஹேண்ட் ஓவர் ஆச்சு. இப்போ அந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட் சப்ளை பிஎஸ்என்எலுக்கு பண்ணது வந்து 1 லட்சம் சைட்ஸுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து செப்பரேட் என்டிட்டியாக வரலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா 11,500 கோடி ஷார்ட் டைமில் வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்களோட பிஸ்னஸ். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து இவங்க தனியாக அதை லிஸ்டட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3% விழுந்திருக்கு. கடைசியில் பெருசாட்டு இல்லாமல் இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 1.4% பிளாக் டீல் நடந்திருக்குது. பிஇ ஃபண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் கீஸ் எல்லாரும் இருந்திருக்காங்க. இது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. 3.9 டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 650 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க பெர் ஷேரு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2475 ரூபா போச்சு. அது போக இண்டிகோ பெயிண்ட்ஸ் இதுவும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரூட் ஆயிலோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி $60 கீழே வந்திருக்குது. இந்த பிரெண்ட் குரூட் ஆயிலோட ப்ரைஸு இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலும் இந்த பெயிண்ட் கம்பெனிஸு அந்த ஆயிலை வந்து க்ரூட் ஆயிலை வந்து ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பெயிண்ட் கம்பெனிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்ததுனால தான்
இன்றைக்கி இந்த 2 கம்பெனிஸோட ஸ்டாக் மேலே போயிருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பெயிண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூலாண்டு லெபார்ட்ரிஸ் யூஎஸ்எஃப்டி வந்து ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அப்சர்வேஷன் வச்சு இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தெலுங்கானாவில் இருக்கிறது. ஏப்ரல் 28 டு மே 2 இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் இதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது நியூலாண்ட் லெபார்ட்ரிஸுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1.4 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டோட்டல் டொமஸ்டிக் கிரே சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி 184.76 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இருக்கும் அவங்களோட ஓவர்சீஸ் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் கன்சியூமரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பஜாஜ் கன்சியூமரோட ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்கு. ஜஸ்ட் 31 கோடி தான் பண்ணியிருக்காங்க. 13% ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ரெவன்யூ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 250 கோடியாக இருக்குது. எபிட்டா 32 crores இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 12.7 பாயிண்ட்ஸாக இருக்குது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. 14.5%லேருந்து 12.7% குறைஞ்சிருக்கு. எபிட்டா 8.3% விழுந்திருக்கு. ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. இப்போதைக்கு இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவர் த 3 periods. 10 ஸ்டாக் இந்த நியூஸ் ஆட்டே வந்திருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு தினேஷ் மில்ஸ் லிமிடெட் ஃபினான்ஷியல் 24ல் 9.2%, 23ல் 3.1%, 22ல் 2.3%. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் ஃபினான்ஷியல் 24ல் 9%, அடுத்தது 4.4%, 0.3%. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 8.7%, அடுத்தது 2.2%, அடுத்தது 6.1%. ஓரியண்டல் கார்பன் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 24ல் 8.2, 23ல் 8.2, 22ல் 8.2. ஐஎல் அண்ட் எஃப்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் 24ல் 7.3%, அடுத்து 23ல் 8.4%, 22ல் 4.2%. வேதாந்தா ஃபினான்ஷியல் 24ல் 7.0%, ஃபினான்ஷியல் 23ல் 24.2%, 22ல் 10.7%. கோல் இந்தியா 24ல் 6.6%, 23ல் 6.3%, 22ல் 4.4%. கேஸ்ட்ரோல் இந்தியா ஃபினான்ஷியல் 24ல் 6.6%, 23ல் 3.8%, 22ல் 3.3%. குஜராத் பிப்பாவா போர்ட்டு 24ல் 5.5%, 23ல் 4.6%, 22ல் வந்து 3.0%. டிபி கார்பரேஷன் இவங்க வந்து ஃபினான்ஷியல் 24ல் 5.3%, 23ல் 2.5%, 22ல் 2.1%. இந்த 10 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த 10 ஸ்டாக்கும் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. இவங்க லிவரேஜிங் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக லிவரேஜ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரீட்டைல் சேனல்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஜிட்டல் லெவலில் இவங்கள பேக் போன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீட்டைல் லெவலில் எங்கே பெருசாக இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு, அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வந்து லிவரேஜ் பண்ண இருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும் ஐடிசிக்கு. ஆக்சுவலி இப்போ ரிலையன்ஸோட க்ராசரி ரீட்டைல்ஸ் நீ பார்க்கும்போது தாமோதர் மால் 72 to 75% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக தான் இருக்குது. பட் அங்கேயும் டிஜிட்டல் வந்து ஷார்ப்பாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ஐடிசி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ரீட்டைல் லெவலில் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கிங்கு ஐடிசி. இப்போ வந்து இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ள கொண்டு வந்து ரீட்டைல் சேனல்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்ண இருக்கணும்னு சொல்லி ஐடிசி தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஆல்ட்ராஸ் அந்த ஃபேஸ் லிஃப்ட் காரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட இமேஜஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. நம்ம தமிழ் நியூஸ் சேனலில் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்து பார்க்கும்போது இவங்க May 22 வந்து அதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா அல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட்டு. இதுக்கு ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 6.60 lakhs to, அதாவது 6 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வரைக்கும் இதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ அதை கௌதம் அதானி டீமோட அஃபிஷியல்ஸ் வந்து ட்ரம்போட அஃபிஷியல்ஸை மீட் பண்ணி இந்த யூஎஸ் பிரைபரி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி அதானி குழுமத்துக்கு மேலே கிரிமினல் சார்ஜஸ் உண்டு. அது என்னென்னா இந்தியாவில் இந்த எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி கான்ட்ராக்ட் சப்ளை வாங்குறதுக்கு இவங்க லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இவங்களோட நெஃப்யூலாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி அது வந்து அமெரிக்கன் கோர்ட்டில் இஷ்யூ ஆகி கடைசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் அதானிக்கு அரெஸ்ட் வாரண்ட்டே இஷ்யூ ஆச்சு. அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரிமினல் சார்ஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட அஃபிஷியல் டீம் ட்ரம்போட அஃபிஷியல்ஸ்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஸோ இது வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அதானி குழுமத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிட்ட இருந்து பயோகானுக்கு ஒரு மார்க்கெட் ஆக்சஸ் அக்ரிமெண்ட் வந்து கிடச்சிருக்குது. மல்டிபிள் மார்க்கெட் ஆக்சஸ் அக்ரிமெண்ட்டு. எஸ்இன்டெக் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு இது வந்து க்ரான்ஸ் டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள அந்த ட்ரக் தான் இந்த எஸ்இன்டெக்கு. இது இப்போ இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு யூஎஸ்ஐட்டேருந்துன்னு சொல்கிறாங்க. இது பயோகான் கொடுத்த ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்விக்கி, இந்த ஸ்விக்கியோட ஷேர் ப்ரைஸ் 5% மேலே போயிருக்கு. 10 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுற பால்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை கொண்டு வந்தாங்க. 500+ சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க 2024. இப்போ இந்த பால்ட் வந்து கிட்டத்தட்ட அதாவது 1 in 10 ஆர்டர்ஸ் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுறாங்க. 40,000+ ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 10 minute டெலிவரியிலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு போனதுனால இப்போ வந்து ஸ்விக்கி வந்து இந்த செக்மெண்ட்டில் ரொம்பவே டாமினன்ட் பண்ணுறாங்க. அதனால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 5% மேலே போயிருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.